புதுச்சேரியில் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ரங்கசாமி வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கு முதல் கையெழுத்திட்டார். ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரியில் தேர்தல் நடைபெற்று மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் மீண்டும் ரங்கசாமி முதல்வரானார். இதனையடுத்து சட்டமன்றத்திற்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி தனது அலுவலகத்திற்கு வந்து கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதில் புதுச்சேரி மருத்துவ நிவாரண சங்கத்தின் மூலம் ரூபாய் 3 லட்சம் அளவிற்கு மருத்துவ செலவுகள் திரும்ப அளிக்கப்படும் என்ற கோப்பில் கையெழுத்திட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது, மேலும் மேலும் மக்களுக்கு பணியாற்ற ஊக்கமளிக்கிறது என்றும் கூறினார். கடந்த ஆட்சியில எங்களுடைய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அதை செயல்படுத்திய முறை, அந்த நலத்திட்டங்களை மக்களுக்கு சென்றடைந்த விதம், கடந்த ஆட்சியில் அரசு நல்ல முறையில் நம்முடைய மக்களுக்காக செயல்படுத்திய நிலையில் அதை மக்கள் அங்கீகரித்து மகிழ்ச்சியோடு இந்த அரசு மீண்டும் வருவதற்காக வருவதற்காக வாக்களித்திருக்கிறார். வாக்களித்த மக்கள் பூஜ்ஜியமான மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தான் தெரிவித்துள்ளோம்.